அத்தியாயம் 52. நகுசன். பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்ட இந்திரன் தேவருலகை விட்டு நீங்கி கண்காணாத இடத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டான். அதனால் நகுசன் தேவராஜனாக பதவியில் அமர்ந்தான். நகுஷன் தேவராஜனாக பொறுப்பேற்றதும் நன்கு மதிக்கப்பட்டு வந்தான். பூவுலகில் அவன் மன்னனாக இருந்தபோது அவன் பெற்ற புகழும் புண்ணியமும் சில நாட்கள் வரை அவனை எவ்வித குறையுமின்றி காத்து வந்தன. பிறகுதான் அவனது கேடு காலம் துவங்கியது. தேவருலக தலைவனானதால் உண்டான கர்வம் அவனுடைய அடக்கத்தையும் சீலத்தையும் கெடுத்துவிட்டது. ஸ்வர்க்கம் சுகானுபவ உலகம் என்பதால் நகுஷன் தனது மனதை அத்தகைய அனுபவங்களில் செலுத்தி காமசித்தனாகினான். ஒரு நாள் இந்திரனின் மனைவியான சசிதேவியை கண்டான். அவள் மீது தீராத மோகம் கொண்டான். ஒரு நாள் கெடுமதி கொண்ட நகுஷன் தேவ சபையில் கூடியிருந்தவர்களை பார்த்து, ஏன் இன்னும் தேவேந்திரனின் மகிழ்ச்சியான சசிதேவி என்னை அடையவில்லை? நான் தானே இப்போது இந்திரன். வெகு சீக்கிரமாக இந்திராணியை என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்று ஆணையிட்டான். நகுஷனின் இந்த ஆணையை கேட்டதும் இந்திராணி ஆறாத துயரமும் கடும் கோபமும் கொண்டாள். உடனே தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று, குருவே, இந்த கொடியவனிடமிருந்து என்னை தாங்கள்தான் காப்பாற்றிட வேண்டும் என்று அழுது புலம்பி வேண்டினாள். பிரகஸ்பதி அவளை தேற்றி, இந்திராணி, வீணே பயம் கொள்ள வேண்டான். வெகு விரைவில் இந்திரன் வந்து சேர்வான். நீ இங்கேயே இருந்திடுவாயாக. நீ உன் பதியை மீண்டும் அடைவாய் என்றார். தன்னுடைய ஆசைக்கு இந்திராணி இணங்கவில்லை என்பதையும் தேவகுருவிடம் அவள் சரணடைந்துள்ளாள் என்பதையும் அறிந்த நகுஷன் கடும் கோபம் கொண்டான். அவனது சீற்றத்தைக் கண்டு தேவர்கள் அஞ்சு நடுங்கினர். அவனை பணிந்து, தேவர்களின் தலைவனே, கோபித்து கொள்ள வேண்டாம். உமது கோபத்தால் உலகமே வருந்திடும். இந்திராணி அடுத்தவனின் மனைவி. அவளை நீ விரும்புவது தகாததாகும். அதனால் தர்மத்தை காப்பாற்றிடுவாயாக என்று வேண்டினர். ஆனால் காம மயக்கத்தில் மூழ்கிய நகுஷன் தேவர்களின் பேச்சை கேட்காது முன்பு அகலியை இந்திரன் தீண்டியது போல, உங்களுடைய தர்மம் எங்கே போனது? அப்போது நீங்கள் அவனை ஏன் தடுக்கவில்லை? இப்போது என்னை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள்? தவத்திலிருந்த விஸ்வரூபனை அவன் கொன்றபோது நீங்கள் என்ன செய்தீர்கள்? விருத்தராசுரனை வஞ்சகமாக அவன் கொன்றதை ஏன் நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள்? இந்திராணி என்னிடம் வந்தடைவது ஒன்றுதான் அவளுக்கு நல்லது. அதனால் அவளை சமாதானம் செய்து என்னிடம் ஒப்படைப்பதுதான் உங்களுக்கும் நல்லது என்றான். நகுஷனின் கோபத்துக்கு பயந்த தேவர்கள் பிரகஸ்பதியிடம் சென்று சமாதானம் சொல்லி எப்படியாவது இந்திராணியை நகுஷனிடம் சேர்த்துவிடலாம் என்று தீர்மானித்து அவனிடம் சென்றனர். அவளிடம் நகுஷனை பற்றி கூறியதுடன் இந்திராணியை அவனது விருப்பத்திற்கு இணங்குமாறும் வற்புறுத்தினர். அதை கேட்டதும் பதிவிரதையான இந்திராணி அஞ்சு நடுங்கினாள். ஐயோ, என்னால் முடியாது. தேவருலகமே, தேவகுருவே, உம்மை நான் சரணடைகிறேன். என்னை காப்பாற்றும் என்று பிரகஸ்பதியிடம் வேண்டினாள். அவளை தேற்றிய பிரகஸ்பதி, இந்திராணி, தன்னை சரணடைந்தவர்களை பகைவனிடம் காட்டிக் கொடுப்பவன் அழிந்து போவான். பூமியில் அவன் விதைத்த விதையும் கூட முளைக்காது அழிந்து போகும். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நகுஷனுக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது. அதனால் நீ பயம் கொள்ள தேவையில்லை. காலத்தின் நெருக்கடியால் உண்டான சங்கடம் அந்த காலத்தின் விதிப்படியே தீர்ந்து போகும் என்று கூறி அவளுக்கு உண்டான கஷ்டத்திலிருந்து தப்புவதற்கான வழியையும் குறிப்பால் உணர்த்தினார். மகா புத்திசாலியான இந்திராணி அதனை தெரிந்து கொண்டு தைரியமடைந்தாள். பின் நகுஷன் இருக்கும் இடம் நோக்கி சென்றாள். தன் முன்பாக வந்து நின்ற இந்திராணியை கண்டதும் மதியிழந்திருந்த நகுஷன் பெரிதும் மகிழ்ந்தான். அவளிடம், ஆஹா பேரழகியே, மூவுலகங்களுக்கும் நானே அதிபதி. பாபத்திற்கு நீ பயப்பட வேண்டாம். தாமதம் செய்யாது என்னை உன் பதியாக ஏற்றுக்கொள்வாயாக என்றான். கொடியவனான நகுஷனின் தகாத இந்த கூற்றை கேட்டு இந்திராணி மீண்டும் நடுங்கினாள். பிறகு மனதை தைரியப்படுத்தி கொண்டு, தேவருலக தலைவனே, உம்மை நான் அடைய வேண்டியவள்தான். ஆனாலும் ஒரு வேண்டுகோள். இந்திரன் உயிருடன் உள்ளானா அல்லது மாண்டு விட்டானா? அவ்வாறு அவன் உயிருடன் இருந்தால் அவன் எங்குள்ளான்? அவன் இருக்கும் இடத்தை நான் தேடி பார்த்தும் அவன் கிடைக்காது போனால் பிறகு என் மீது எந்தவித தோஷமும் இராது. உம்மை நான் அடைவேன் என்றாள். இந்திராணி கூறியதை கேட்டதும் நகுஷன் மகிழ்ந்து, இந்திராணி, நீ கூறியது முற்றிலும் சரியே. உன் விருப்பப்படியே அவனை தேடிப்பார். அப்படி அவன் கிடைக்காது போனால் அவசியம் நீ என்னிடம் வந்துவிட வேண்டும். வாக்கு சுத்தத்தை தவற வேண்டாம் என்றவன் மீண்டும் இந்திராணியை பிரகஸ்பதியின் இருப்பிடத்திற்கு திருப்பி அனுப்பினான். இந்நிலையில் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று நகுஷனை பற்றி கூறி, பெருமாளே,
விருத்தராசூரனை சம்ஹாரம் செய்த வீரியம் தங்களுடையது. ஆனால் தேவேந்திரன் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு உலகோரின் அபவாதத்துக்கு பயந்து எங்கோ மறைந்து கிடக்கின்றான். அவனுக்கான விமோசனத்தை தாங்கள்தான் கூறி அருள வேண்டும் என்று பணிந்து வேண்டினர். அமரகுலத்தாரே, தேவேந்திரன் என்னை ஆராதிக்கட்டும். அந்த ஆராதனையின் பயனாக அவன் பரிசுத்தமடைவான். துஷ்டனான நகுஷன் அழிந்து போவான் என்று பகவான் கூறி அருளினார். கற்பு தெய்வத்தை வேண்டியதன் அருளால் இந்திராணி மறைத்திருந்த இந்திரன் இருப்பிடத்தை அடைந்தாள். மானச சகோரத்தில் தாமரை கொடி ஒன்றின் தண்டினுள் இருந்த ஒரு இழையில் இந்திரன் தன் உடலை அணுமந்திரமாக செய்து வாசம் செய்து கொண்டிருந்தான். எப்போது தன் பாவம் தொலைந்து நல்ல காலம் பிறக்கும் என்று தவமிருந்து காத்திருந்தான். தன் கணவனது நிலையை கண்டதும் இந்திராணி துயரத்தை அடக்க முடியாமல் அழுது புலம்பினாள். தன் கணவனிடம் தனக்கு நேர்ந்த கொடுமைகளையும் சொல்லி அழுதாள். தன் மனைவியான இந்திராணியை தேற்றிய இந்திரன், சசி, பாவி நக்ஷுகனின் அழிவு காலம் நெருங்கிவிட்டது. தன்னந்தனியாளாக நீ மட்டும் அவளிடம் சென்று அவனது விருப்பத்திற்கு இணங்கியதாக கூறு. பல்லக்கில் அவனை வைத்து ரிஷிகள் தூக்கி வர உன்னிடத்திற்கு வரச் சொல். அப்போது நகுஷன் அழிந்து போவான் என்று கூறு. அவளை அனுப்பி வைத்தான். இந்திராணியும் தன் கணவன் தன்னிடம் உரைத்தபடியே நகுஷனிடம் சென்று கூறினாள். இந்திராணி கூறியபடி தவறாது தன்னிடம் வந்து சேர்ந்து விட்டாள் என்று மனம் மகிழ்ந்த நகுஷன், இந்திராணியே, உன் விருப்பம் எதுவோ அதனை செய்திட நான் காத்திருக்கிறேன். வாக்கு தவறாது நீ வந்துள்ளாயே என்றான். ஆம், உம்மிடமே நான் வந்துவிட்டேன். நீரே என் கணவராகப் போகிறீர். ஜகத்துக்கும் நீரே அதிபதி. அதனால் நீர் எனக்கு விருப்பமான காரியம் ஒன்றை செய்திட வேண்டும். மகாவிஷ்ணு, உருத்திரன் மற்றும் தேவர்கள் ஆகியோருக்கு இல்லாத ஒரு வாகனத்தில் நீர் அமர்ந்து கம்பீரமாக என் இருப்பிடத்திற்கு வர வேண்டும். மேலும் நீர் வரும் பல்லக்கை ரிஷிகள் மட்டுமே சுமந்து வர வேண்டும். அப்போது நான் உம்மை எதிர்கொண்டு அழைத்து கொள்ள வேண்டும் என்றாள். அது கேட்டதும் நகுஷன், கற்பனைக்கும் எட்டாத பேரழகியே, நல்லதொரு யோசனையை நீ கூறினாய். நீ விரும்பும் வாகனம் மிகவும் அபூர்வமான வாகனமாகும். அது எனக்கு மிகவும் பிடித்தமானதும் கூட. யாரை நான் நோக்குகிறேனோ அவருடைய தேஜஸ் என்னை வந்து சேரும் என்ற வரத்தை அடைந்திருக்கும் நான் ரிஷிகள் சுமந்து வரும் பல்லக்கில் பவனி வருவது மிகவும் பொருத்தமாகும். பிரியமானவளே, நீ உரைத்தபடியே நான் செய்கிறேன் என்று கூறி இந்திராணியை திருப்பி அனுப்பினான். பின் மதியீனனான நகுஷன் மகரிஷிகளை அழைத்து தன் பல்லக்கை சுமக்க சொன்னான். அவனது இந்த மகா பாவ செயலை கண்டு மூவுலகம் பயந்து நடுங்கின. நகுஷன் அப்பல்லக்கில் ஏறி செல்ல செல்ல அவனது பாவத்தின் வீரியமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. இந்திராணியின் பேரழகில் மயங்கியவனாய் அவன் அவளை தான் சீக்கிரம் அடைய வேண்டும் என்று எண்ணி மகரிஷிகளை விரைந்து செல்லுமாறு தொடர்ந்து கூறி துன்புறுத்தினான். அவனது பல்லக்கை சுமந்த மகரிஷிகளில் ஒருவராக இருந்த அகத்திய முனிவரை தன் காலால் எட்டி உதைத்து, சர்ப்ப சர்ப்ப, வேகமா போ போ என்று அதட்டினான். அவ்வாறு அதட்டி அகத்தியரை நகுஷன் உதைத்ததுமே அவனது பாவம் பூரணமடைந்திருந்தது. உடனே அகத்திய முனிவர் அக்கொடியவனை பார்த்து, அதமமனே, ஸ்வர்கலோகத்திலிருந்து நீ வீழ்வாயாக. மகரிஷிகளை சர்ப்ப சர்ப்ப என்று அதட்டிய நீ பூவுலகில் ஒரு மலைப்பாம்பாக வாழக் கடவாயாக என்று சபித்தார். அடுத்த நொடியே நகுஷன் ஸ்வர்க்கத்திலிருந்து தலைக்குப்புற பூமியை நோக்கி விழுந்தான். அங்கு அந்த பாவி மலைப்பாம்பாக பிறப்பெடுத்து தனது சாப விமோச்சனத்துக்காக பல்லாண்டு காலம் காத்து கிடந்தான். நகுஷனின் இந்த நிலைக்கு பிறகு தேவேந்திரன் மீண்டும் தேவருலகிற்கு சென்று அமரர் குல தலைவனாக பதவியேற்றான். தன் கணவன் மீண்டும் வந்ததைக் கண்டு இந்திராணியும் மகிழ்ந்தாள். இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களை தருமபுத்திரருக்கும் திரௌபதிக்கும் மாமனான சல்லியன் உபப்விலாய நகரில் கூறி அவர்களது துயரத்தை குறைத்தான். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.